You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவ்வளவு தூரமாய் அற்புதங்களை செய்து தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதற்கும் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நாம் நித்தியத்துக்குரியவர்கள் என்று ஒவ்வொரு எபிசோடிலும் உங்களுக்கு துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கும் நிரந்தரமானது அல்ல. எப்போது நம் உயிர் பிரிந்து போகும் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்கிற வாழ்க்கையை, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஜீவனை பொறுமையோடு தேவன் சொல்லுகிற வார்த்தையின் கீழ்ப்படிந்து அதன்படி நாம் நடப்பதற்கு கவனமாக இருக்கும் போது, இந்த உலகத்தில் இருக்கும் போதும் தேவன் கூட இருந்து உதவி செய்து நம்மை பாதுகாத்து நடத்துவார். அதுக்கு பிறகும் நீ கிறிஸ்துவுக்குள் மரித்தால், நாம் பரதேசில இருந்து அவர் வரும்போது அவரோடு கூட வந்து நித்திய ஜீவனுக்குள்ள கடைசியாய் பிரவேசிக்கக்கூடிய நபராய் மாறுவோம் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தார். அப்படி இல்லைன்னா அவர் வந்திருக்க மாட்டார். நித்திய ஜீவன் கொடுக்கத்தான் இயேசு வந்தார் என்று பைபிளில் ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய வசனங்களை கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். போன எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா உட்கார்ந்து பேசும்போது சவுலை குறித்தும் சாமுவேலை குறித்தும் ஏராளமான காரியங்களும் எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்திலேருந்து நிறைய காரியங்களை இதை குறித்து நாம் பேசி கொண்டு வருகிறோம். ஏன் இதை குறித்து பேசுகிறோமானால், தேவன் கீழ்ப்படிதலை விரும்புகிறவர், கீழ்ப்படுகிறவனுக்கு இரக்கம் தருகிறவர், கீழ்ப்படிய கூடியவர்களுடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுகிறவர். நமக்கு அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா? கீழ்ப்படிதல் இருந்தால்தான் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும். கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால கட்டாயம் நித்தியத்துக்குள்ள தேவனோட பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் வாழணும், வசனத்தின்படி நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பலன் தருவார். முயற்சி எடுங்க. உண்மையாக வாழ்வதற்கு முயற்சி எடுங்க. நீதியாக வாழ்வதற்கு முயற்சி எடுங்க. நேர்மையாக நடப்பதற்கு முயற்சி எடுங்க. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி எடுங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுங்க. ஆவியானவர் கூட இருந்து உதவி செய்து நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். ஆகையால் போன எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ஐயா அவங்க பேசும்போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தோடு கூட நாம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த இடத்தில் சவுல் தள்ளப்பட்டதையும் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்ததையும், இரவு முழுதும் சாமுவேல் அழுது சவுலை வந்து சந்தித்து அவரோடு கூட பேசி தர்க்கம் பண்ணுகிறதையும், அதுக்கு பிறகு நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டார்னு அவர் கடந்து போகிறார். சவுல் அவரை பிடித்து ரொம்ப கெஞ்சும் பொழுது அவருடைய ரோப், அதாவது அவருடைய சால்வ், இங்கிலீஷில் ரோப்னு சொல்லப்படுது, அந்த சால்வை கிழிந்து விடுகிறது. அவன் உடனே சாமுவேல் அவரை பார்த்து, இதே போலதான் உன் ராஜ்யம் கிழிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம். அதன் தொடர்ந்து வரக்கூடிய காரியங்களை இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். காரணம், முக்கியமான சில காரியங்கள் எல்லாம் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வளோ ஆழமாய் இந்த வசனங்களை உங்களுக்கு போதிக்கிறோம் என்றால், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். கீழ்ப்படியாத பட்சத்தில் நாம் இந்த உலக வாழ்க்கையிலும் தோல்வியில் இருப்போம். நம்ம முடிவும் ஆக்கினி தீர்ப்பில் முடிந்துடும். ஆக்கினி தீர்ப்புக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா நம்ம ஆத்மா எப்பொழுதுமே தேவனோடு கூட இளைப்பாற வேண்டுமானால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். போன எபிசோடில் நீங்கள் பேசும்பொழுது தொடர்ச்சியாய் நிறைய காரியங்களை இதை குறித்து பேசிக்கொண்டே வந்தீங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அந்த 27ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவருடைய சால்வு கிழிந்து போகிறது.
இந்த சால்வை குறித்து ஏராளமான காரியங்களை நீங்கள் ஏலியாவை கொண்டும் எலிசாவையும் கொண்டும் பேச ஆரம்பித்தீர்கள். அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமாக சில காரியங்கள் போடப்பட்டிருக்கு பாஸ்டர். நாம் பகிர்ந்து கொள்வோமானால் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமீன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பாக இந்த 15வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, அது என்னன்னு கேட்டால் 15 அதில் 13வது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று அங்கே சவுல் சொல்லுகிறதை பார்த்தோம். ஆனாலும் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை சவுல் என்ன செய்யலை, நிறைவேற்றவில்லை. ஆகவே தான் இங்கே சாமுவேல் சவுலை பார்த்து பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் மாத்திரம்தான் நித்திய ஜீவன் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசித்தோம். என்ன என்று கேட்டால் பரிசுத்த யோவான் 5வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும்பொழுது 24வது வசனத்தில் என் வசனத்தை கேட்டு, அதாவது அவருடைய வார்த்தை கேட்டு அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை விசுவாசிக்காம இவர் என்ன பண்ணிட்டான்னு கேட்டால் தன் சுய புத்தியிலே சாய்ந்து கொடுத்தவைகளை எல்லாம் அவர் ஒரு பக்கம் கொண்டு வந்து வைத்து விட்டார். அப்படி கேட்கும்போது உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்த தான் ஜனங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதையும் பார்த்தோம். ஆனாலும் கூட கடைசியில் அவர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததினால், யாருங்க? சவுல் புறக்கணித்தபடினால் உம்முடைய ராஜ்ய பாரமும் புறக்கணித்து தள்ளப்படும் அப்படின்ட்டு 2 இடத்துல சொல்லப்பட்டதை கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் இங்கே இந்த நாளில் பார்க்கும் பொழுது 28வது வசனத்தை பாருங்க. அப்போது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமமாக இருக்கிற உம்முடைய தோழரிடத்தில் கொடுப்பார். உத்தமமாக இருக்கிற, அப்போ என்ன அர்த்தம்? நீ உத்தமமாக இல்லை. ஆமாம். அப்போ உத்தமிடத்தில் கொடுப்பார். அதுதான் பாஸ்டர் இயேசு கிறிஸ்து வரும்போதும் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாதவர்கள் கடைசி நாட்களில் வந்து சொல்லுவார்கள், உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினேன், உம்முடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம். அப்போது நான் சொல்லுவேன், அக்கிரம செய்தக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யார் என்று நான் அறியேன். ஆனால் அதே உண்மையாய் தேவனுக்காக ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி. அப்போ தேவன் உத்தமத்தை விரும்புகிறார். அதனால தான் வசனம் என்ன சொல்லுது? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ உத்தமம் பிதாவின் சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும். அப்போ நித்தியத்திற்குள் கொண்டு போகிறது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் உத்தமத்தை விரும்புகிறார். ஆனால் இந்த வசனத்தின்படி பார்த்தா உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழரிடத்தில் அதை கொடுப்பார். அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இவர் உத்தமமாக இல்லை, அதை தாங்க உம்மை பார்க்கிலும் உத்தமமாயிருக்கிற உன் தோழரிடத்தில் கொடுப்பார். அப்போது உத்தமனுக்கு கர்த்தர் துணை மாத்திரமல்லாதபடிக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாய் இருக்கணும் அப்படின்ற தேவன் அது சொல்லிட்டு அடுத்து பாருங்க, இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல. சரி, பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டான், பரவாயில்ல, மன்னிச்சுட்டு அவனை அப்படியே கொண்டு போயிட்டு ராஜாவை அப்படியே தொடர்ந்து வைக்கலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கல. அவர் சொன்னதை செய்யணும், செய்யலைனாக்கா தூக்கிடுவார். என்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னதனை எல்லாத்தையும் அழித்து போடு, அந்த வார்த்தைக்கு இவர் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். அது பொய் தானே? பொய் தான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை அவன் நிறைவேற்றாம போல அவன் அப்படி யோசித்துக்கிறான். அவன் என்ன யோசித்தான், எல்லாரையும் கொண்டுட்டோம், ஒருத்தனை தானே கொண்டு வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் கொண்டுட்டோம், கொஞ்சம் தானே கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லும் போது அது எல்லாத்தையும் தான், எல்லாம் தான். ஈவன் அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றையும் விடக்கூடாது, எதையுமே விடக்கூடாது. அது 15வது அதிகாரத்தில் பாருங்கள், நீ போய் அமிலேக்கை மடங்கடை அடித்து, அமிலேக்கை
மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அமிலேக்குக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் எல்லாத்தையும். ஆனால் கடைசியில் பார்த்தா அமிலேக்கை விட்டு வச்சிட்டான். அதாவது அந்த ராஜாவை விட்டு வைக்கிறான், ஆகாயை விட்டு வைக்கிறான். அடுத்தது அந்த கொழுத்த கன்றுகளை கொண்டு வரான். கொழுத்த கன்றுகளை பலின்றான். இந்த ராஜாவை விட்டு வச்சான். ஆமாம். ஸோ இது ரெண்டு காரியமும் தேவனை துக்கப்படுத்திச்சு. தேவனுக்கு அது விருப்பம் இல்லாத போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் கீழ்ப்படியாமல் போயிட்டான். செவி கொடுத்தலே உத்தமம் அப்படின்னு இருக்கு. செவி கொடுத்தலே உத்தமம். அப்போ அந்த உத்தமத்திலையும் உறுதியாக இல்லை. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, உம்மை தள்ளி உத்தமனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையில முதலாவது நீ போய் அமிலேக்கை மடங்கடித்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. காரணம் என்ன அப்படின்றத நம்ம கீழே நாம் பார்க்க போகிறோம். இப்போது ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, உன்னை தள்ளிட்டாரு, உன்னை பருக்கணிச்சிட்டாருன்னு சொன்ன பிறகு இவன் மனஸ்தாபப்பட்டானோ என்னமோ தெரியாது, பதவி ஆசை என்னமோ தெரியாது. ஆனாலும் சாமுவேலுக்கு பின் தொடர்ந்து கொண்டே வரும்போது சாமுவேல் அவனை கண்டுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் விட்ட காரியத்தை சாமுவேல் நிறைவேற்றணும்னு விருப்பப்படுறார். அதை குறித்து நாம் வேதத்தில் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு இங்கே தொடர்ச்சியாக இங்கே பார்க்கும்போது முதலாவது 28ஆம் வசனத்தில் கொடுத்துட்டாருன்றாரு. 29ஆம் வசனத்தில் அவர் மீண்டும் இந்த காரியத்தை சொல்கிறார். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல அப்படின்றாரு. 30ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி, அங்கே ஒரு வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையை நம்ம பேசலாம். நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும். இதில் 3 காரியம் அடங்கி இருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டால் நீர் என்னை கனம் பண்ணி, அதாவது கனத்துக்காக மனம் திரும்புதல். ஆமாம். இப்போ 2 விஷயம். இது ஒரு சம்பவம் இல்லை, கனத்துக்காக மனம் திரும்புதல்ன்றதை விட கனத்துக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் தான் கனத்துக்குரியவர். வயதிலும் மூத்தவர், தேவனுடைய தீர்க்கதரிசி, கனத்துக்குரியவர். ஆனால் கனத்தை யார் கேட்கறதுங்க? சவுல் கேட்கிறார். நீர் என்னை கனப்படுத்தி, நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட. அதாவது ஆரம்பத்திலேருந்து சவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. உம்முடைய தேவனாகிய கர்த்தர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர், எல்லா இடத்துலயும் அவர் அப்படியே தான் சொல்லிட்டாரு. ஆமா. அதாவது அவர் என்னுடைய தேவன், ஆமா, அப்படின்ற ஒரு மனப்பான்மை இல்லை. இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் இன்னும் எடுக்கவே இல்லை. ஆனா அடுத்த ராஜாவாக தாவீதை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆனா இந்த தாவீதும் தேவனை விட்டு தவறி போகும்போது நம்ம போன எபிசோட்ல பார்த்த மாதிரி நாத்தான் வேலை அனுப்புறாரு. அவர் மனம் திரும்புறாரு, உண்மையா மனம் திரும்புறாரு. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு அவரை. ஆமா. அடுத்த நிமிஷமே நாத்தானை ரிட்டர்ன் அனுப்பிடுறாரு. நீ போ, நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்டன்றாரு. அதுக்குள்ள நம்ம போகல. ஆனாலும் அவனுடைய மனம் திரும்புதல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சவுலுடைய மனம் திரும்புதல் ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம், இவன் கனத்தை விரும்பி மனம் திரும்பணும்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். என்னன்னு கேட்டா, என் காதுகளில் விழுகிறதான அந்த சத்தம் என்ன என்று அங்கே கேட்கும் பொழுது 15வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 15:15 பாருங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். யாருங்க? அதான் உம்முடைய தேவன். இங்கே உம்முடைய தேவன், இங்கே உம்முடைய. அதுதான் சொல்றேன். ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி இவர் பலி செலுத்துறன்றதெல்லாம் வந்தாரு. இவர் பலி செலுத்துறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறான் சொல்றாரு. ஆனாலும் எதுக்கு எடுத்தாலும் உம்முடைய தேவன், உம்முடைய தேவன், நம்முடைய தேவன் சொல்லல, என்னுடைய தேவன் சொல்லல. அவர் இப்படி சொல்லியிருக்கலாமே, என்னுடைய தேவனுக்கு என்று சொல்லியிருக்கலாம், அல்லது நம்முடைய தேவனுக்கு. ஆனால் அப்படி சொல்லாம 2 இடத்துல 15:15 இங்க பாருங்க, ஜனங்கள் ஆடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். ஒன்று ஜனங்க மேல பழி சொல்லிட்டு, 2வது உம்முடைய தேவன் என்றார். இப்போ இங்கேயும் நீங்க பார்க்கும்போது நீர் என்னை கனம் பண்ணி, அதாவது
15வது அதிகாரம் 30வது வசனத்தில், நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு, உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி, அப்போ கூட பாருங்க காரியக்காரனாக இருக்கிறாரு மாதிரி, என்கிட்ட நீங்கள் வாங்க. அதே நேரத்தில் இன்னொன்று பாருங்க, நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும். ஏன்னு கேட்டால், இஸ்ரவேலுக்கு முன்பாக நீர் என்னை கனம் பண்ணி, என்ன அர்த்தம்? ஜனங்களுக்கு முன்னாடி நீ என்ன கனம் பண்ணும். ஏன்னா சாமுவேல் யாரை கனம் பண்ணுகிறாரோ அவர்கள் கனம் பெற்றிருப்பார்கள். ஆமாம், அந்த உணர்வோடு கூட இப்போ தேவன் தள்ளிட்டாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்? அதனால தான் இங்கே என்ன இருக்கு, நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பர்களுக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என் கூட வாரும். அப்போ மூப்பர் ஜனங்களுக்கு முன்பாக நீர் என்ன பண்ணும், கனப்படுத்தணும். அப்போ அந்த கனப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவர் மனம் திரும்பி இருக்கிறார். ஆமா, அப்போ மனம் திரும்புதல் என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு எல்லா இந்த உலகத்தில் கூறியவைகள் ஒன்றுமே இல்லை, ஏன்னா முற்றிலும் நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிங்கன்னு இல்லாமல், இந்த மன்னிப்பு நான் கேட்கலனா ஜனங்களுக்கு முன்பதாய் நான் மடங்கடிக்கப்பட வேண்ட ஒரு யோசனையோட தான், அதுக்காக தான் இவர் மனம் திரும்புகிறார், தவிர உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. இன்றைக்கு கூட அநேகர் இப்படி தான், கடந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னது போல நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க, தாவீது உண்மையாய் மனம் திரும்பினான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவ அறிக்கையை குறித்து சங்கீதம் 51வது சங்கீதத்தில் நாம் பார்க்கோம். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது, பச்சை பாலிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம். அப்போ உணர்த்தப்பட்ட போது, இப்போ நீ பாவம் செய்தன்ட்டு உணர்த்துறாரு தீர்க்கதரிசி சாமுவேல், ஆனா இவன் உணரல. ஆனா இங்க தாவீது உணராமலே கனத்தின் மேலேயும் பதவியின் மேலேயும் அந்த ராஜரிகம் பண்ணுகிற அதன் மேலதான் அவர் கவனம் இருக்குது, தவிர தேவன் மேலேயும் தாழ்மையும் தேவ சத்தத்தை நான் நிறைவேற்றுறேன், தப்பு பண்ணிட்டேன் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் பேச வரல. அந்த கனத்தை விரும்பி தான் அவர் மனம் திரும்புதல் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பல இடங்களில் இந்த சவுல் செய்த காரியங்கள் பல முறை நான் பாவம் செய்யிட்டேன் நான் சொல்லுவார் ஒழிய, நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அதான் பஸ்ட் இப்போ இந்த தாவீதை குறித்து சொல்லும் போது அந்த சம்பவத்தை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இவர் தவறு செஞ்ச உடனே எப்பொழுதுமே இவரோடு கூட பேசுகிற ஆண்டவர் இவரோட பேச முடியாமல் போகுது, அந்த கான்டாக்ட் ரெண்டு பேருக்கும் இல்லை. ஆனால் ஆண்டவர் தாவீதை கான்டாக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஆனால் அந்த பாவம் தேவனையும் அவரையும் தூரப்படுத்துது. இவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, இவன் உணர்ந்துருவான் மனம் திரும்பிடுவார். ஆனால் அவர் உணர் இல்லாமலே இருக்கிறார், அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கிறார். அப்போ தான் நாத்தானுக்கு சொல்கிறார், வா நீ போய் இவங்கிட்ட சொல்லுன்றார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் என்னை கொன்னுட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீ போ அந்த இடத்துல நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு ஒரு ஓமையை அவருக்கு சொல்லி அனுப்புகிறார். அவர் போய் அந்த ஓமையை சொல்கிறார். அவருக்கு சொன்ன உடனே தாவீதுக்கு ரொம்ப கோபம் வருது. யார் அவன் கொல்லப்படுவன், மனுஷன், அவனை கொல்லணுன்னு நீர்தான். அங்கே சொல்லப்படுகிற ஓமை இவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக என்ன அப்படின்னா, ஒரு விருந்தாளி அதாவது ஒருவன் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள். அந்த விருந்தாளிகளுக்கு விருந்து செய்ய வேண்டியது அவசியமா இருந்தது. அந்த எஜமான் வீட்டுல வேலைக்காரன் இருந்தான், அவன் வீட்டுல ஒரு ஆடு தான் இருந்துச்சு. ஆனா இவன் வீட்டுல பல ஆடுகள் இருந்துச்சு. ஆனா அவன் அடித்து விருந்து வைக்க சொன்னது வேலைக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு ஆடை. அப்ப அவனுக்கு என்ன நீதி செய்யலான்னு கேட்கிறார். அப்போ யார் அந்த எஜமானன், அவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்றான். உடனே நாத்தான் அடுத்த வார்த்தையை சொல்றாரு, நீர்தான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது, ஐயோ நான் பாவம் செய்தேன், அங்க இருக்கும் ரொம்ப அழகா, ஐயோ நான் பாவம் செய்தேன் அப்படின்றார் பாருங்க பாஸ்டர். அடுத்த வார்த்தையே நாத்தான் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போ நான் பார்த்துக்கிறவன்ன்றார்.
ஆமாங்க, அந்த சம்பவத்தை 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை பாருங்க. நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். இன்டைரக்டாக சொல்லும்போது அங்கே பாருங்க 5வது வசனத்தில், அப்போது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, யார்? அந்த பாவம் செய்த மனுஷன் நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே பாருங்க, இப்போ நாத்தான் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, நீயே அந்த மனுஷன். எவ்வளவு அருமையா பாருங்க. சொன்ன நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா எதை வச்சு இதை பேசுறாரு அவரு அப்படின்னா, ராஜாக்களுக்கு அந்த நாட்களில அவர்கள் விருப்பப்படக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு மனைவியாய் தேவன் கொடுத்தார். அதாவது அவங்க எடுத்துக்கொண்டாங்க, மனைவியா எடுத்துக்கொண்டாங்க. அதை தான் வித்து சொல்றாரு. அதாவது நீ ராஜா, உனக்கு வேணுமானால் ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து மனம் கொள்ளலாம், திருமணம் கொள்ளலாம், செய்து கொள்ளலாம், அது உன்னுடைய சுதந்திரம். ஆனா நீ இன்னொருத்தனுடைய மனைவி, அவனுக்கு இருக்கிற ஒரே மனைவி, அதை நீ கொள்ளடித்த, அதனால நீ தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அர்த்த வார்த்தையை வாசித்தீங்கன்னா, நான் பாவம் செய்தேன். பாருங்க, அந்த காரியத்தை அந்த வசனத்தையும் வாசிக்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன? நாத்தான் கேட்கிறார். ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தினால் மடிவித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக்கி எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திர பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி. இப்போ 2 இடத்துல பாருங்க, நீ என் வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு 9வது வசனத்தில், முதலாவது என் வார்த்தையை அசட்டை பண்ணினாய், 2வது நீ என்னை அசட்டை பண்ணினாய். அதன் பிறகு அந்த மனுஷன் சொல்கிறது என்னன்னு கேட்டால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். இந்த காரியத்தை எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மனம் திரும்புகிறதை பார்க்குறோம். அந்த மனப்பெண் திரும்புதலின் அதிகாரம் தான் இந்த சங்கீதம் 50 அதுல எழுதப்பட்டிருக்கும். பாஸ்டர், நீங்க பாத்தீங்கன்னா அந்த 12ஆம் அதிகாரத்திலே தாவீது சொல்றார், ஐயோ நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல சொன்ன உடனே ரொம்ப அழகா, அதுதான் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. அங்க 13ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல 12, 13 நீங்க வாசித்து பாருங்களேன். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்வேன் என்றார் என்று சொல். அப்போது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இவர் மனம் திரும்புதல் அந்த விதத்துக்கும் சவுல் மனம் திரும்பினதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, இங்கே நீங்க சொன்ன மாதிரி இந்த 13வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்போது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அப்போது அந்த ஒரு வார்த்தை உண்மையாகவே அறிக்கை செய்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. ஏன்னு கேட்டால், அவன் தேவனோடு கூட பேசுகிற மனுஷன் அல்லவா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது அநேக தரம் தேவனோடு கூட அவன் பேசி பாடினவன். அது மட்டுமல்ல, அப்படிக்கு தேவனால் விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவன். ஆனால் இங்கே நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறதுங்க? சவுல் சொல்கிறாரு, நான் பாவம் செய்தேன் 30வது வசனத்தில் 15-30. ஆனால் இங்கே 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே 13வது வசனத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். 2 விஷயத்தையும் பார்க்கலாம். சவுலும் என்ன பண்ணாரு? நான் பாவம் செய்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், நான் கர்த்தருக்கு விரோதமாய். அதாவது அதுதான் இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா, இவர் கனம் பெற வேண்டும், கனப்படுத்தப்பட வேண்டும் என்றதுக்காக மனம் திரும்புதல். இவர் உண்மையாகவே உணர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்றது மனம் திரும்புகிறார். அப்போ நான் இந்த ஸ்டடி எடுக்கும் போது, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டடியை நான் எடுத்திருக்கும் போது எப்படி சொல்லுவேன் அது அப்படின்னா, ஆண்டவர் தாவீதோட பேசணும்னு யோசிக்கிறார், பேச முடியல. ஏன்னா அவன் செய்த அந்த பாவம். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர்,
சுத்தம் இல்லாத எதையும் தன் கையில் எடுத்து பயன்படுத்த முடியாது. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லுவேன் அப்படிங்கன்னா, இப்போ தண்ணி, இந்த கப்பு இருக்குது, தண்ணி குடிக்க போகிறோம், ஒரு சின்ன ஒரு டஸ்ட் அதில் இருக்குது, நம்மளே என்ன பண்ணுறது இல்லைங்க, குடிக்கிறதில்ல. அந்த மனசு வர்றது, ஓ அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு, ஒன்று அதை சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லுவோம், இல்லைன்னா வேற எடுத்துப்போம் அப்படி சொல்லுவோம். அப்போது சாதாரண மனுஷனாகிய நம்மளே ஒரு சுத்தத்தை விரும்பும் போது அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் அந்த சுத்தத்தை விரும்புகிறார். சுத்தம் இல்லை என்றால், அதாவது பரிசுத்தமாக இருக்கும் போது தான் தேவனை தரிசிக்க முடியும், தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். அந்த பரிசுத்தத்தை படுத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த சுத்திகரிப்புக்குள்ளே நம்ம வரோம். இந்த காலத்தில், அந்த காலத்தில் அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள், அந்த இரத்தத்தை நிமித்தமாக அவர்களுக்கு சுத்திகரிக்க வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த ஒரு காரணத்தினால ஆண்டவர் அவனோடு இடைப்பட முடியல. நாத்தானை அனுப்புனார், இவர் மனம் திரும்பிட்டார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவரோடு பேச ஆரம்பிச்சார். ஆமென். நீங்கள் சொல்லும்போது ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும், அதாவது பரிசுத்த கூட்ட நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே. அது எனக்கு அந்த பாட்டு ஆரம்பம் தெரியும். வேளையில் அடியா நெஞ்சம் வாரியும். அதில் தான் அந்த நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு அழகான அந்த பாடல், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்கியே, பாவி நீச பாவி நானையா. அங்கே ஒத்துக்கிறாருங்க பாருங்க, பாவி நீச பாவி நானையா. இங்கே கூட அந்த தாவீது அப்படிதான் சொல்கிறாரு, நான் நீசன் அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போ அங்கே சொல்கிறது அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இங்கே என்ன சொல்ல, நான் பாவம் செய்தேன். அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா சவுல் நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். இல்லை, அந்த பாவம் செய்ததுக்கு அவர் சொல்வதற்கு காரணமே என்ன சொல்ல வர அப்படின்னா, கனப்படுத்துவதற்காக ஒரு மனம் திரும்புதல் காமிக்கிறார் இவர். ஆனா இந்த இடத்துல இவர் எதையும் யோசிக்காமல, நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், அதுக்குரிய சில காரியங்கள் எல்லாம் தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில செய்திருந்தாலும் அந்த உண்மையாய் மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ள இருந்ததுனால தொடர்ந்து தேவன் தாவீதோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிச்சார். அந்த உண்மையான மனம் திரும்புதல். ஏன்னா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள், இது நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனால் வசனத்தை ஆராய அதுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் தொடர்ச்சியாய் பேசப்படும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தின் தெளிவை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ற நோக்கத்தோடு தான் இவைகள் நம் நடுவில் பேசப்படுகிறது. நம்முடைய அன்பு பிஷப் ஐயா அவர்கள் ரொம்ப துல்லியமாய் நிறைய வசனங்களை நமக்கு போதித்து கொடுக்கிறார்கள். இந்த நாளிலும் சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து ஆராய்ந்து தியானித்திருக்கிறோம். எனவே மீதியான காரியங்கள் இருக்கிறது, அது அடுத்த எபிசோடில் தொடர்ந்து அவைகளை பார்க்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்திருங்க. இதை பார்க்குற நீங்கள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் அநேக காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்வார். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம் நித்தியத்துக்கு சேரப்போகிறவர்கள். நம்முடைய அழைப்பு எந்த நேரத்தில் எப்படி வரும் என்று தெரியாது. ஆனால் அழைப்பு வர அந்த நேரத்தில் தேவனோடு கூட இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இயேசுவோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லையானால் ஆக்கினி தீர்ப்பை அடைவோம் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆண்டவரை பின்தொடர உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த எபிசோடில் எங்களோடு கூட இருந்ததுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். தொடர்ந்து அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நிறைய காரியங்கள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதை முன்னேறுவதற்கு முன்னே இந்த வசனங்களை விட்டு போகக்கூடாது. ஏன்னா நிறையா காரியங்கள் இதில் கற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் அதே இடத்துல நாம் தொடர்ச்சியாக நிறையா எபிசோடுகளை பண்ண வேண்டியது இருக்கிறது. அதனால் அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை நிச்சயமாய் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.